மதர் வேர்ல்ட்னு சொல்லப்படுற ஒரு கிரகத்தை தான் காட்டுறாங்க. இந்த கிரகத்தை ஆயிரம் வருஷமா ஒரு ராயல் பிளட் லைன் தான் ரூல் பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. அதிகாரத்து மேல ரொம்பவே ஆர்வம் காட்டியிருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சுத்தி இருக்கிற கிரகத்தை எல்லாம் தன் வசப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிதான் பல வருஷமா அதை ஆண்டுட்டு இருந்திருப்பாங்க. சுத்தி இருக்கிற எல்லா கிரகத்துக்கும் தன்னோட ஆர்மியை அனுப்பி அதை எல்லாத்தையுமே ஆக்கிரமிச்சிருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த ராஜாவையும் ராணியையும் கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்ட கிரகங்கள் எல்லாம் இந்த மதர் வேர்ல்டு மேல போர் தொடுத்திருந்திருக்காங்க. அப்போதான் செனட்டர் பாலிசரஸ்னு ஒருத்தர் தன்னைத்தானே அடுத்த ராஜா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அவங்க கிட்ட இருக்கிற கொடூரமான சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் வெளியில அனுப்பி அந்த கிரகத்தை எல்லாத்தையுமே திரும்பியும் தன்னோட கைவசப்படுத்தி இருப்பான். அவங்க யாருமே கருணன்ற ஒரு விஷயத்த காமிக்கவே மாட்டாங்க. எல்லாத்தையுமே கொடூரமா கொலை பண்ணுவாங்க. வெல்டெட்ன்ற ஒரு கிரகத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்களும் நார்மலான விவசாயம் எல்லாம் பண்ணி அவங்களோட அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த மதர்லாண்ட் கிரகத்தோட சோல்ஜர்ஸோட விண்கலம் வருது. இப்பதான் அந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவளோட பேரு கோரா. இவ ஆக்சுவலா ஒரு வார் ஆர்ஃபன். இந்த விண்கலத்தை பார்த்த அந்த பொண்ணு அந்த கிராமத்தோட ஒரு பெரிய பெல்ல போய் அடிச்சிட்டு இருக்கா. அவங்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறதுக்கு இந்த கிராமத்தோட ஊர் தலைவன் அப்படின்ற மாதிரி சின்ரின்னு ஒருத்தனை காட்டுறாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க அங்க இருக்கிற ஒரு விவசாயி ஒருத்தன், அவனோட பேரு கன்னர். அவன் இந்த மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வரவேற்கணும், நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட 3 மடங்கு காசுல வித்தரலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை கேட்கிற கோராவோ, கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. அவங்க வந்தாங்கன்னா காசு கொடுத்து எதையுமே வாங்க மாட்டாங்க. அவங்களோட பவரை யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து பறிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி கோரா சொல்றா. சோ இத பத்தி அந்த குரூப் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க அவங்க பார்த்த அந்த ஸ்பேஸ் ஷிப் இப்போ லேண்ட் ஆயிருச்சு. சோ இப்போ அந்த ஊர் தலைவன் சின்ரி அங்க போக அந்த மதர்லாண்டோட சோல்ஜர் எல்லாருமே வராங்க. அங்க ஒருத்தர் இருக்கா, அவனோட பேரு நோபல். அவன் தான் அந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் ஹெட் போல. எங்களை எதிர்த்து போராடின ஒரு போராட்ட குழுவை தேடி வந்திருக்கோம், அவங்க இங்க ஒளிஞ்சிருக்காங்களான்னு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க எல்லாத்தையுமே இந்த சின்ரி அவங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறான். நாங்க வந்ததுக்கான காரணம் அந்த போராட்ட குழுவை பாக்குறதுக்கு மட்டுமே இல்ல, எங்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே சாப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த சின்ரியோ, இந்த மாதிரி எங்களோட கிராமத்துல அந்த அளவுக்கு பொருட்கள் எல்லாம் விளையாது, நாங்களே பஞ்சத்துல தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த நோபலோ, இல்ல பாக்குறதுக்கு எல்லாருமே நல்ல தெம்பா தானே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். முன்னாடியே பார்த்து அந்த விவசாயி கன்னர் வரான். அவனும் இந்த மாதிரி அந்த நோபல் கிட்ட, ஊர் தலைவர் ஏன் அப்படி சொல்றாருன்னா குளிர்காலம் அடுத்தது சீக்கிரமாவே வந்துரும், அதுக்காக எங்களோட சாப்பாடை நாங்க சேமிச்சு வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்காக எங்களோட சாப்பாட்டை சேமிச்சு வச்சிருக்கோம், நீங்க எங்களுக்கு நல்ல விலை கொடுத்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு விற்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ இப்போ அந்த சின்ரி போய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்ச அந்த நோபல் கோவப்பட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சு அவனை கொல்லவே செஞ்சிடறான். இத பாக்குற அந்த சின்ரியோட வைஃப் அவனை தடுக்க வர அவனை அங்க இருக்க சோல்ஜர் ஒருத்தன் வெட்டி கொன்னுறான். இங்க இருக்கிற அந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் அந்த நோபல் ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு போறான். 10 வாரம் கழிச்சு நாங்க இங்க வருவோம், அப்படி நாங்க வரும்போது நீங்க விலைய வச்சிருக்க எல்லா பொருளையும் நாங்க எடுத்துட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி நீங்க பொருள் எங்களுக்கு தரல அப்படின்னா நாங்க அவங்க எல்லாத்தையும் கொன்னுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அது மட்டும் இல்லாம அவனோட சோல்ஜர்ஸ் சில பேரை இங்கேயே தங்க வச்சிடறான். அப்பதான் இங்க என்ன நடக்குன்ற விவரம் எல்லாம் அவனுக்கு தெரிய வரும். இப்ப அந்த சோல்ஜர்ஸ் அவங்களோட பேக்கேஜ் எல்லாத்தையும் அன்பேக் பண்ண அவங்க கிட்ட ஒரு ரோபோட் இருக்கு, அதோட பேரு ஜிம்மி. அந்த ராஜா ராணி முன்னாடி இறந்து போனதா சொன்னோம்ல, அவங்களுக்கு இந்த ரோபோ எல்லாம் சேவை செஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த ராயல் பிளட் லைனை யாரோ கொண்டுட்டாங்கல்ல, சோ அதுல இருந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ரோபோட் எதுவுமே எந்த ஒரு ஆயுதத்தையும் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இருந்திருக்கும். சோ இந்த ரோபோட்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்றதுக்கு அந்த சோல்ஜர்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ரோபோ தான் இந்த ஜிம்மி. இந்த ஜிம்மி இப்ப உதவி பண்ணிட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு சோல்ஜர் மார்க்கஸ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த ஜிம்மியை அட்டாக் பண்றான். அட்லீஸ்ட் அது செல்ஃப் டிஃபென்ஸா பண்ணுமான்னு பாக்குறதுக்கு அவன் அட்டாக் பண்றான். ஆனா அந்த ஜிம்மி எதுவுமே அட்டாக் பண்ண கீழே தான் விழுது. இப்போ அங்க அந்த சோல்ஜர்ஸோட ஹெட் வரா. சேத்துக்குள்ள விழுந்திருக்க அந்த ஜிம்மிய போய் சுத்தம் பண்ணிட்டு வர சொல்றான். நதியில போய் இந்த ஏஐ ரோபோட் ஜிம்மி தன்னை தானே சுத்தப்படுத்திட்டு இருக்கு. அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளோட பேரு சாம். அப்ப அந்த ரோபோட்டும் அந்த சாம் கிட்ட அதோட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஒன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருந்தா, அவளுக்கு தான் நான் முன்னாடி சேவ் பண்ணிட்டு இருந்தேன், ஆக்சுவலா அவ தான் அந்த மதர்லாண்டோட பிரின்சஸ்னு சொல்லுது. எங்களோட கிங்கையும் குயினையும் கொல்றப்ப என்னோட பிரின்சஸையும் சேர்த்து கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரோபோ சொல்லுது. இதெல்லாத்தையும் கேட்கிற சாமோ, உங்களோட பிரின்சஸ் வேற எங்கேயுமே இல்ல, உன்னோட தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அதோட தலையில ஒரு பூ வச்சு ஒரு கிரீடம் வைக்குது. இவன் இப்படி இதை பண்ண அந்த ஜிம்மிக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. இப்ப கட் பண்ணினா திரும்ப அந்த கிராமத்தோட மீட்டிங் ஹால தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற கிராமவாசிகள் எல்லாம் நம்ம எப்படியாவது நிறைய உற்பத்தி பண்ணணும், அப்படி பண்ணாதான் அந்த சோல்ஜர்ஸ்க்கும் நம்ம கொடுத்துட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயின் கோராவோ அங்க இருந்து மொத்தமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி கிளம்புறா. அவன் அங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர ஹேகன் ஒருத்தர் இவள அங்க இருந்து போக விட மாட்டேங்கிறாரு. ஆக்சுவலா அந்த ஹேகன் தான் அந்த பொண்ணை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ வந்த விண்கலத்தில இருந்து காப்பாத்தி இருந்திருப்பாரு. கோரா கிட்ட இந்த மாதிரி இந்த கிராமத்தை நீ தான் மதர்லாண்ட் சோல்ஜர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவளும் அதுக்கு தயாராவே இல்ல. ஏன்னா இந்த கிராமத்துல இருக்கிறது எல்லாமே விவசாயிகள் தான், இவங்களை வச்சு நம்ம சண்டை போட முடியாது அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. முன்னாடியே அந்த சோல்ஜர்ஸ் வரப்ப ஒரு
ஒரு போராளி குழுவை தேடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த குழுவை நீ கண்டுபிடி, அவங்க கிட்ட உதவி கேட்டேன்னா அவங்க மூலமா நம்ம ஒரு படையை திரட்டி அதை வச்சு இந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கொன்றலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு. நம்ம எவ்வளவுதான் படையை திரட்டினாலும் அந்த படைக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே இல்ல, சோ இது ஒரு போர்ன்றதை விட ஒரு கொடூரமான கொலையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கோரா சொல்றா. இந்த மதர்வேல் சோல்ஜர்ஸ் எல்லாம் இங்க முன்னாடியே கொஞ்சம் பேர் தங்கி இருந்தாங்கல்ல, அவங்கள சில பேர் முன்னாடியே நம்ம பார்த்த சாம்ன்ற பொண்ணை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து அவகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த சோல்ஜர்ஸ் கும்பலே இருக்கிற ஏரிஸ்னு ஒரு பையன் இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா இவங்க கேக்குறதாவே இல்ல. அவன் இவங்கள சில பேர் அடிக்கவும் முயற்சி பண்றான். ஆனா அவங்க இவனை போட்டு அடி வெளுத்துறாங்க. இப்போ அந்த சத்தத்தெல்லாம் கேட்டு உள்ள வர கோரா வந்து முதல்ல அவங்கள விடு அப்படின்ற மாதிரி சொல்றா. கேட்காத அவனுங்க இவ கிட்ட நெருங்க இவ எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்றா. அவன் அடிக்கிற ஸ்டைல வச்சு பார்க்கும்போது தெரியுது இவளுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த ஏரிஸ் கூட சேர்ந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்றா அந்த கோரா. ஒரு கட்டத்துல அங்க ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும் இருக்கு. அவன் அந்த சாம கன் பாயிண்ட்ல புடிச்சு வச்சிடறான். இவங்க முன்னாடியே ஜிம்மின்ற ஒரு ரோபோட் வச்சிருந்திருப்பாங்கல்ல, அந்த ரோபோ அங்க நிக்குது. அந்த ரோபோட் கிட்ட அந்த சோல்ஜரும் அவங்க ரெண்டு பேத்தையும் கொன்னுரு அப்படின்ற மாதிரி சொல்ல, கையில கன் வச்சிருக்க அந்த ரோபோட் இந்த கோராவையும் ஐரிஸையும் கொல்லாம அந்த சோல்ஜரையே கொன்னுருது. ஏன்னா முன்னாடியே அந்த ஜிம்மின்ற ரோபோட்டும் சாமும் ரொம்பவே நல்லா பேசி வச்சிருந்திருப்பாங்க. அவளுக்கு ஒரு ஆபத்துன உடனே அந்த ரோபோவால சும்மா இருக்க முடியல. என்னதான் அந்த ராஜாராணி எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ரோபோட் எல்லாம் சண்டையே போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாலும் இந்த சாமுக்கு ஒரு ஆபத்துன உடனே அந்த ஜிம்மியும் ஒரு கொலை பண்ணிடுது. கொலை பண்ண கையோட அங்கிருந்து ஓடி போயிருது. இப்போ இங்க சத்தமா கேட்க கிராம மக்கள் எல்லாம் இங்க வர, அதே நேரத்துல இந்த கோரா ஒருத்தனை கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கா. இதை எல்லாருமே பாத்துறாங்க. இந்த கிராமத்து சார்பா அவ போராடலான்னு அந்த கோரா முடிவு பண்ணிருக்கா. ஆனா அதுக்கு இன்னும் நிறைய சோல்ஜர்ஸ் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவ முடிவு பண்றா. அந்த மதர்லேண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாம் தேடி வந்து அந்த போராட்ட குழு இந்த ஊர்ல தானே இருந்திருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த விவசாயின்னு பார்த்த கன்னர் முன்னாடியே சில விஷயங்கள் எல்லாம் வித்து இருந்திருப்பான். சோ அவங்க எல்லாம் எனக்கு ஒருத்தனை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். அவங்க கூட சேர்ந்து இந்த மதர்லேண்ட் சோல்ஜர்ஸ் கூட சண்டை போடலாம் அப்படின்ற மாதிரி கோரா யோசிக்கிறா. சோ அதனாலேயே அந்த போராளி கும்பலை பாக்குறதுக்கு இந்த கன்னர் கோராவும் தனியா கிளம்புறாங்க. அப்படி அவங்க போறதுக்கு முன்னாடி இந்த ஹேகன் கோராக்கு ஒரு கன்னை கொடுக்கறான். அந்த கன்னும் ஆக்சுவலா அந்த கோராவை ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல வந்ததா பார்த்து இருந்திருப்போம்ல, அந்த ஸ்பேஸ்ஷிப்ல அவ கூட இருந்த கன் தான். இப்போ அந்த கோராவும் கன்னரும் அந்த போராளி கும்பலை தேடி போயிட்டு இருக்காங்க. போற வழியில ராத்திரி ஆகுது. அப்போ தான் கோரா அவளோட பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்றா. இப்போ அந்த மதர் வேர்ல்ட பாத்துக்கிற அந்த பாலிசரஸ்னு ஒருத்தனை காமிச்சாங்கல்ல, இந்த கோராக்கு 9 வயசு இருக்கும்போது பாலிசரஸ் தன்னோட படையோட வந்து இந்த கோராவோட கிரகத்தையே ஆக்கிரமிச்சிருந்திருப்பாங்க. அவளோட கிரகத்துல இருக்க மக்கள் எவ்வளவோ போராட ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா எல்லாத்தையுமே கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க. இந்த கோராவும் முன்னாடியே பார்த்த மாதிரி சின்ன பொண்ணு தானே, அந்த பொண்ணு இந்த பாலிசரஸோட கன்னை திருட முயற்சி பண்ணிருந்திருப்பா. அப்போ அந்த பாலிசரஸ் இவளை பிடிச்சிடறான். அந்த பாலிசரஸோ என்ன நினைச்சான்னு தெரியல, இந்த கோராவை அவனோட தூக்கிட்டு போயிட்டான். அடுத்த சில வருஷமா அந்த கோராக்கு பயங்கரமான மிலிட்டரி பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்திருந்திருக்காங்க. அதுபடி அந்த மதர் வேர்ல்டோட ஆர்மில இந்த பொண்ணையும் சேர்த்துட்டாங்க. அந்த மதர் வேர்ல்டோட கல்ச்சர் படி அந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே யாராவது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி நேசிச்சாதான், அப்படி நேசிக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக போர்ல நல்லாவே சண்டை போடுவாங்கன்றதுனால இந்த கோராக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவன் லவ் பண்ண அந்த ஆளு ஒரு போர்க்களத்திலே செத்து போயிடுறான். அந்த போர்ல பயங்கரமா சண்டை போட்ட கோராக்கு கமாண்டர் பதவி கொடுக்கறாங்க. ஆனா அவளுக்கு வயசோ அப்ப வெறும் 18 தான். தன்னோட குடும்பத்தை, தன்னோட கிரகத்தை அழிச்ச ஒரு கும்பல் கூட சேர்ந்து இப்ப மத்த கிரகத்தை அழிச்சிட்டு இருக்கா. இந்த கோராவை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த சோல்ஜரா அவங்க இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான ஒரே விஷயம் வெற்றி மட்டும் தான். இதை எல்லாத்தையுமே அந்த கன்னர் கிட்டே இவ சொல்லிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில கோராவும் கன்னரும் அவங்க போக வேண்டிய நகரத்துக்கே போயிட்டாங்க. இந்த கன்னருக்கு முன்னாடி அந்த போராட்ட குழுல ஒருத்தனை தெரியும்னு சொன்னான்ல, அவனை ஆக்சுவலா அந்த பவுண்டி ஹண்டர்ஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்க பிடிச்சிட்டாங்க. சோ இப்ப என்ன பண்ணேனே தெரியாம இவங்க ரெண்டு பேரும் அங்க முழிச்சிட்டு இருக்க. கோராவோ இந்த மாதிரி டைட்டஸ் சொல்லப்படுற ஒரு ஜெனரல் இருப்பாரு, அவரை கண்டுபிடிக்கணும். அவரு மூலமா நம்ம அந்த போராட்ட குழுல இருக்கிற மீதி இருக்கிறவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்க ஒரு பாருக்கு போறாங்க. அங்க ஒரு ஏலியன் உருவம் இருக்கு. அந்த உருவமும் இந்த கன்னர் கோராவோட அடிமை நினைச்சு அவனை வாங்கலான்னு பாக்குது. கோராவோ இல்ல, இதனோட அடிமை இல்ல, என்னோட நண்பன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அது கேக்குறதா இல்ல. ஒரு கட்டத்துல அது கை கலப்பா மாறுது. கோரா அந்த ஏலியனை அடிச்சு துவம்சம் பண்ணிடுறா. இது எல்லாத்தையுமே காயின் அங்க ஒருத்தன் பாத்துட்டே இருக்கான். இந்த கோராவோ அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி ஜெனரல் டைட்டஸ் உங்கள யாருக்கா தெரியுமான்னு கேக்குறா. அங்க சின்னதா ஒரு ஏலியன் இருக்கு. அந்த ஏலியனும் அங்க இருக்கிற ஒரு மனுஷ ரூபத்துல கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி நீ தேடிட்டு இருக்க அந்த ஜெனரல் டைட்டஸ் போலக்ஸ்னு ஒரு கிரகத்துல சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லுது. சோ இப்போ இவ இங்க இருந்து வேற ஒரு கிரகத்துக்கு போகணும்னா இவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ்ஷிப் தேவை. முன்னாடியே ஒரு கோரமான ஏலியன் ஒண்ணு இவங்க கிட்ட வம்பெழுத்து இருக்கும். அது இப்ப ஆட்களை கூட்டிட்டு வருது. அங்க திரும்பவும் சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கோரா அங்க இருக்கிற எல்லா ஏலியனையும் அடிச்சு போட்டுறா. அதுல ஒரு ஏலியன் மட்டும் கோராவை அட்டாக் பண்ண வர முன்னாடியே காயின் ஒரு கேரக்டர் பாத்துருப்போம்ல, அவன் அந்த ஏலியனை சுட்டு கொன்னுறான். இப்போ அங்க செத்து போன அந்த ஏலியனோட பாக்கெட்ல இருந்த காசு எல்லாத்தையும் இந்த கை எடுத்துக்கிறான். உங்களுக்கு நான் அந்த போலக்ஸ் கிரகத்துக்கு போறதுக்கு ஸ்பேஸ்ஷிப் தரேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சோ இப்போ அந்த கன்னர், கோரா அப்புறம் காய் 3 பேரும் அந்த ஸ்பேஸ்ஷிப்ல கிளம்புறாங்க. போறப்ப காய்
இந்த மாதிரி எனக்கு சில வீரர்களை தெரியும், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிரகத்துல இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நம்ம கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. இந்த கன்னரும் முன்னாடியே பார்த்த மாதிரி விவசாயி தான், அவனுக்கு இந்த மாதிரி வேற கிரகத்துக்கு போறதெல்லாம் இந்த முத வாட்டி ரொம்பவே ஆச்சரியத்தோட இருக்கான். முன்னாடியே பார்த்தா அந்த மதர்வேல்டோட சோல்ஜர் நோபல்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் அந்த மெயின் ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க. அங்க வர ஒரு சோல்ஜர் இந்த மாதிரி நமக்கு பவுண்டி ஹண்டர்ஸ் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்ல அவங்களே முன்னாடி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த நோபல் சொல்றான். இப்ப கோரா, கன்னர், காய் 3 பேரும் நியூ ஓடி அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு போறாங்க. அங்க ரான்ச்சர் ஹிக்மன் ஒருத்தர் மீட் பண்றாங்க. அவங்க கிட்ட ஒரு அடிமை இருக்கா, அவனோட பேரு டாரக். ஆக்சுவலா இந்த மதர்வேல்ட் சோல்ஜர்ஸ்க்கு அகைன்ஸ்டா முன்னாடியே இந்த டாரக் சண்டை போட்டு இருந்திருக்கான். திரும்பவும் அவங்க கூட சண்டை போடுறதுக்கு அவன் ரொம்பவே ஆர்வமா இருக்கான். ஆனா அந்த டாரக் அவனோட ஓனருக்கு நிறைய காசு கொடுக்கணும், அதனாலயே அவன் அடிமையா வச்சிருந்திருக்கான். கோரா போய் அந்த ஹிக்மன் கிட்ட கேட்க அவனும் இந்த மாதிரி நான் உனக்கு ஒரு பெட் கட்டுறேன், பென்னஸ்ட் சொல்லப்படுற ஒரு பெரிய மிருகம் இருக்கு, அந்த மிருகத்தை இவன் அடக்கிட்டான் அப்படின்னா அந்த டாரக்க நான் விட்டுறேன், இல்லைன்னா நீங்க எல்லாருமே எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கோரா கிட்ட சொல்ல கோராவோ சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். ஏன்னா அவளுக்கு இந்த டாரக்கோட திறமை நல்லாவே தெரியும், அவன் அந்த மிருகத்தை அடக்கிடுவான் அப்படின்னு அவன் நம்புறான். இந்த டாரக் அந்த பீனஸ் கிட்ட போக முதல்ல அது ரொம்பவே முரண்டு பிடிக்குது. ஆனா ஒரு வழியா அவன் அதோட மேல ஏறிக்கிறான், அது அவனை தூக்கிட்டு பறக்கவும் செய்யுது. ஒரு கட்டத்துல கீழே விழுற அவன் பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் இப்ப அந்த பீனஸ் அடக்கி அதை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுறான். இதை பாக்குற அந்த ஓனர் ஹிக்மன் போய் தொலை அப்படின்ற மாதிரி இந்த டாரக்கை இவங்களோட அனுப்பி வைக்கிறான். இவன் அந்த பறவை மேல பறந்து போனதெல்லாம் பாக்குற அந்த ஹிக்மனுக்கு ஆசை வருது. சோ இப்ப அவன் அந்த பறவை மேல ஏறலான்னு போனா அது இவனை பயங்கரமா கொத்தி கொல்லவே செஞ்சிருது. அங்க இருந்து அவங்களோட ஸ்பேஸ் ஷிப்பை தூக்கிட்டு போறவங்க எல்லாருமே டாகஸ்னு அடுத்த ஒரு பிளானட்டுக்கு தான் போறாங்க. அங்க இருக்கிற நெமிசிஸ்னு ஒரு ஸ்வாட் மிஸ்ட்ரஸ பார்க்க போறாங்க. அவ பயங்கரமான வாழ்வீச்சுக்காரி, அவளை பார்க்க தான் போறாங்க. இந்த நெமிசிஸும் ஆல்ரெடி ஒரு மிஷன்ல இருக்கா. ஹர்மாடான்ற ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கிற ஏலியனை தேடி போயிட்டு இருக்கா. அந்த ஏலியனோட குழந்தைங்களை இந்த மதர்லாண்டோட சோல்ஜர்ஸ் கொண்டு இருப்பாங்க. அதுக்கு நீதி கேட்டு ஒரு மனுஷ குழந்தைய இந்த ஸ்பைடர் உருவம் தூக்கிட்டு வந்திருக்கும். அதை தேடி தான் இந்த நெமிசிஸ் போயிருந்திருப்பா. இந்த நெமிசிஸோட குழந்தைகளையும் அந்த மதர்லாண்டோட சோல்ஜர்ஸ் கொண்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் இவ சொல்ல அந்த ஹர்மாடாவோ இதை கேட்கறதாவே இல்ல. அவ இவளை அட்டாக் பண்ண வர இவ பதிலுக்கு அவளை அட்டாக் பண்ணி கொன்னுறா. சோ இப்ப இந்த நெமிசிஸும் இவங்களோட கேங்ல சேர்ந்துட்டா. இப்ப திரும்பவும் இந்த கோராவும் கன்னரும் தனியா பேசிக்க சான்ஸ் கிடைக்க அவ மீதி கதையும் சொல்றா. முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த பாலிசரஸ் இவளுக்கு ட்ரெயின் பண்ணி இருந்திருப்பான்ல, அவன் இவளை கிட்டத்தட்ட ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தையா தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இவளோட திறமனால இவளுக்கு பயங்கரமான போஸ்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல சோல்ஜர்ன்றதை விட்டு அதுக்கு மேல இருக்க பதவியும் இவளுக்கு கொடுக்கறாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த ராஜா ராணிக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும், பிரின்சஸ் பார்த்தோம்ல. அந்த பிரின்சஸ பாதுகாக்கிறது தான் கோராவோட வேலையே. அந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு வித்தியாசமான சக்தி இருந்திருக்கும். செத்து போன உயிரினத்துக்கு உயிர் கொடுக்க முடியும். ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பொண்ணையும் கொண்டு இருப்பாங்க. ஏனாலதான் அவ செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இந்த கோரா ரொம்பவே வருத்தப்படுறா. ஒரு வழியா அந்த ஜெனரல் டைட்டஸ தேடி அவங்க போலெக்ஸ் கிரகத்துக்கே வந்துட்டாங்க. அங்க இந்த ஜெனரல் டைட்டஸ் ரொம்ப மோசமான நிலையில இருக்க அவரை இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டிட்டு போறாங்க. ஆக்சுவலா அந்த டைட்டஸ் நம்மளோட கிங் ஒருத்தர் செத்து போனதா பார்த்தோம்ல, அவரோட கமாண்டர். இந்த டைட்டஸ் ஒரு பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்காரு. அதுக்கான காரணம் அவங்களோட ஆர்மியில இருக்கிற எல்லாத்தையும் பயங்கரமா கொண்டு இருப்பாங்க. அதனாலயே அவர் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கிறதா சொல்றாரு. முதல்ல சண்டை போட ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் டைட்டஸ் சொல்றாரு. ஆனா கோராவோ இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அவரும் ஒத்துக்கிறாரு. அதே நேரத்துல இந்த பவுண்டி ஹண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த ரெபல் குரூப் கூட கான்டாக்ட்ல இருக்க ஒருத்தனை புடிச்சிட்டு வந்துடுறாங்க. அவனை அந்த நோபல் கிட்ட கூட்டிட்டு போக அந்த ரெபல் குரூப் எங்க இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் என்கிட்ட கொடுத்தா உன்னை நான் உயிரோட விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவன் மிரட்டுறான். சோ அந்த ஆளும் அப்ரூவர் ஆகிடுறான். இந்த மாதிரி அவங்க எல்லாம் ஷேரன்ற பிளானட்ல கிங் லெவிட்டியாவோட கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இருந்தாலும் இந்த நோபல் அவனை கொண்டுறான். அதே நேரத்துல கோராவோட டீம் இந்த ஷேரான்கே வந்துட்டாங்க. வந்து அந்த கிங் லெவிட்டிக்காவை மீட் பண்றாங்க. அவரும் இவங்களோட நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் உங்களுக்கு அந்த ரெபல் குரூப் கூட பேசுறதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ அங்க அந்த ரெபல் குரூப் மொத்தமா வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கோரா அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. கோரா ரொம்பவே நியாயமா பேசிடுறாரு. நம்ம இப்போ சண்டை போட்டாலும் நம்ம எதிரிகளோட படைபலம் முன்னாடி நம்மளோட படைபலம் கம்மியா தான் இருக்கு. அதனாலயே நம்ம ஜெயிக்கிற பர்சன்டேஜ் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இருந்தாலும் அவ வாழ்ந்த அந்த கிரகத்துல இவளுக்கு சாப்பாடு போட்டாங்கன்னு அதுக்காக அவளால குறைஞ்சது என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணதான் நான் முயற்சி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. சோ இந்த ரெபல் குரூப் சண்டை போடுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இந்த கோரா பண்றது எல்லாத்தையுமே முன்னாடில இருந்தே கூட இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த கை ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. உங்களுக்கு போர்ல நான் உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி அவன் ஒத்துக்கிறான். ஏற்கனவே இவங்க ஒவ்வொரு கிரகமா போய் அங்க இருக்கிற போராளிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்காங்கல்ல. சோ இந்த காயம் என்ன சொல்றான், இன்னொரு இடத்துல நிப்பாட்ட வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவளும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சோ இப்ப இந்த கோராவும் அவளோட குரூப்பும் இந்த ஷேரோன்ல இருந்து வெளில போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த மதர்லாண்டோட சோல்ஜர்ஸ் நோபல் எல்லாம் இங்க வராங்க. வந்து அந்த கிங் லெவிட்டிக்காக்கு இவங்க பக்கம் சாய சொல்றாங்க. ஆனா அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே அவனையும் கொன்னுறாங்க. சோ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஷேரோன் கிரகத்தை நாசம் பண்ணிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த நோபலுக்கு மெசேஜ் வருது, இந்த மாதிரி அந்த ரெபல்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி. கட் பண்ணினா அந்த கோராவோட டீம் காண்டிவால் அப்படின்ற ஒரு பிளானட்ல இருக்காங்க. அந்த காயங்க முன்னாடியே சில பேரை மீட் பண்ணணும்னு சொல்லி இருப்பான். சோ அதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அந்த பிளானட்ல இருக்க லோக்கல் மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க அதே நேரத்துல
கோரா என்னமோ சரியில்லை அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறா. திடீர்னு அங்க வர அந்த மதர்லாண்டோட ஸ்பேஸ் ஷிப் இவங்க ஸ்பேஸ் ஷிப் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட ரோபோட்ஸ் வந்து இவங்க எல்லாரையுமே பிடிச்சுக்குது. அப்பதான் காய் உண்மையை சொல்றான். அவனோட உண்மையான நோக்கம் என்ன இவங்க கூட சேர்ந்ததுக்கு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி கோரா ஒரு எக்ஸ் கமாண்டர்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்திருக்கு. அதனாலயே அந்த மதர்லாண்ட் சோல்ஜர்ஸ் கிட்ட அவளை பிடிச்சு கொடுத்தா அவனுக்கு காசு வரும்னு தெரியும். மொத்தமா எல்லாரையும் சேர்த்து பிடிச்சு கொடுத்தா இவனுக்கு நிறைய காசு கிடைக்கும்ன்ற குறிக்கோள்ல தான் இவங்க கூட சேர்ந்து இருந்திருப்பான். அங்க அந்த நோபலும் அவனோட படையும் வருது. வந்து இந்த கோராவோட கண்ணையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்ப கோராவை பிடிச்சு வச்சுட்டு அந்த கன்னர் முன்னாடியே பார்த்து விவசாயி இருக்கான்ல, அவன் கையில கண்ணை கொடுத்து நீ கோராவை சுட்டு கொண்டேன்னா உன்னை நாங்க உயிரோட விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் சுட போற மாதிரி கண்ணை நீட்டுறான். கடைசி பார்த்தா அந்த கோராவை சுடுறதுக்கு பதிலா அந்த காயை சுட்டு கொண்டுறான். அவங்க கிட்ட இருந்து விடுபடுற கோரா அங்க இருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. அவ கையில இருக்க கண்ணை வச்சு அந்த எதிரி கும்பல்ல எவ்வளவு பேரை சுட முடியுமோ அவ்வளவு பேரை சுட்டு தள்ளுறா. அதே நேரத்துல அந்த நோபலோட வீரர்கள் வர பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்தி கன்னர் அங்க இருக்கிற மத்த வீரர்கள் எல்லாத்தையும் விடுவிக்கிறான். அந்த நெமிசிஸோ அவ கையில இருக்க பிளேட வச்சு அங்க இருக்க எதிரி வீரர்களை வெட்டி தள்ளுறா. இவங்க எல்லாருமே நின்னு சண்டை போட்டு இருக்குது. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு, அதுலதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. முன்னாடியே பார்த்தா அந்த கன்னர் டார்கா டைட்டஸ் எல்லாருமே அந்த கன் எல்லாம் வச்சு எதிரி கும்பல பயங்கரமா சுட்டு வீழ்த்துறாங்க. அதே நேரத்துல அந்த நோபல் அவன் வந்த ஸ்பேஸ் ஷிப்பை வச்சு இவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண சொல்றான். அதுவும் ஓபனா ஃபயர் பண்ணுது. அந்த ரெபல் குரூப்போட தலைவரான டேரன் இருக்கான்ல, அவன் இப்போ அங்க இருக்கிற அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருக்க பைலட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து ஓடி போய் அந்த பைலட் இருக்க இடத்துல அவன் கத்திய போய் சொருகுறான். ஆனா அந்த பைலட்டுக்கு எதுவுமே ஆகல, அவன் தப்பிச்சிடுறான். இந்த டேரனை சுடவும் செஞ்சிடறான். சுடுவாங்கன்னா அந்த டேரன் இந்த வாட்டி அந்த பைலட்டை கரெக்டா குத்தி கொன்னுறான். ஆனா அந்த டேரனும் கூடயே செத்து போயிடுறான். அந்த செத்து போன கேப்டன் அந்த ஷிப்போட கண்ட்ரோல்ல விழ அந்த ஸ்பேஸ் ஷிப் கண்ட்ரோல் இல்லாம கீழே இறங்குது. கீழே விழுற அந்த ஸ்பேஸ் ஷிப்போ அந்த பிரிட்ஜ் மேலேயே விழுது. அதனாலயே அந்த பிரிட்ஜ் உடைஞ்சு நாசமாகுது. இப்போ அந்த கோராவும் நோபலும் ஒரு மிதக்கிற பிளாட்ஃபார்ம்ல நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த நோபல் அந்த கோராவை அடிச்சு தள்ள அவ கீழே விழ போறா. பட் ஒரு கயிறை பிடிச்சு அவ தொங்கிட்டு இருக்கா. அந்த கயிறை அந்த நோபல் வெட்டி விட அந்த கயிறையே ஒரு சாட்டை மாதிரி உபயோகப்படுத்தி அந்த நோபலோட காலை பிடிச்சு கீழே இழுத்துறா. திரும்ப மேல வர கோரா திரும்பவும் பயங்கரமா சண்டை போடுறா. ஒரு கட்டத்துல இந்த நோபல் அவ ஓவர் பவர் பண்ணிடுறா. பண்ணி அவனோட பல்லெல்லாம் உடைச்சு அவனை கீழே தள்ளிடுறா. அவன் கீழே விழுந்து செத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த வெல்டட் கிரகத்துக்கு போறாங்க. அங்க போய் அந்த மக்களுக்கு காவலா இவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மதர்லாண்டோட சோல்ஜர்ஸ் அதோட நிறுத்த போறது இல்ல. அந்த பாலிசரஸ் என்னைக்குனாலும் இவங்களை அட்டாக் பண்ணுவான். சோ அந்த அட்டாக்கு இவங்க ரெடியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க தயாரா இருக்கிறாங்க. முன்னாடி பார்த்து அந்த ஜிம்மி ரோபோட்டை காட்டுறாங்க. அது தலையில ஒரு பயங்கரமான கொம்பு மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யாருக்காக வெயிட் பண்ணுதுன்னு எதுவுமே தெரியல. அது செகண்ட் பார்ட் பார்த்தா தான் தெரியும் போல. அந்த மதர்லாண்டோட சோல்ஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த நோபலோட பாடியை திருப்பி கண்டுபிடிச்சிடறாங்க. கண்டுபிடிச்சு அவனோட மெயினான ஸ்பேஸ் ஷிப்புக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் அவனோட உடம்பு ஓபன் பண்ணினா அவன் மனுஷன் மாதிரி இருக்கிற சைபோர்க் ஆக்சுவலா ஒரு ரோபோட் தான். அங்க நிறைய டாக்டர்ஸ் மாதிரி யாரெல்லாமோ இருக்கு. அவனோட உடம்ப சுத்தி தண்ணி மாதிரி என்னெல்லாமோ ஊத்துறாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நோபலோட மைண்ட் வந்து பாலிசரஸை மீட் பண்ற மாதிரி தெரியுது. அங்க அந்த பாலிசரஸ் இந்த நோபல் மேல ரொம்பவே கோவப்படுறாரு. உன்னை நான் நம்பி உனக்கு ஒரு வேலை கொடு, ஆனா நீ அதை பண்ணல. என்னோட பொண்ணை நீ உயிரோட அடுத்த வாட்டி கண்டிப்பா புடிச்சிட்டு வர அப்படின்ற மாதிரி அவன் கத்துறான். அப்படி அவளை உயிரோட கொண்டு வந்தாதான் அந்த பாலிசரஸால அவன் கையால அவளை கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்போ அந்த நோபல் நிக்கிற அந்த ஐஸை உடைக்க அந்த நோபலுக்கு இப்ப கான்சியஸ்னஸ் வருது. அவனோட உடம்புல இப்ப கண் முழிக்கிறான். அதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இன்னொரு சூப்பரான படத்துல பார்க்கலாம். Until then, நான் உங்க நரேட்டர். This is narrator's voice over. Peace out.